இந்திய உபகண்ட முதலியே 14 உலகத்தையும் படைத்தார். அதலம் இதலம் துதலம் தராஜலம் இழாஜலம் மகாஜலம் பாதலம் பூலோகம் பௌலோகம் தனலோகம் தபோலோகம் மகாலோகம் சக்திலோகம் கீர்த்திலோகம் லோகம் 14 உலகத்தையும் படைத்து எறும்புகளை 8000 சிவகோடி சத்துகளையும் உருவாக்கி அந்த அகில பூலோகத்திலே 14 உலகத்திலே 7 கடலையும் படைத்து அந்த 7 கடலின் நடுக்கடலில் நாகலோகத்தை உருவாக்கி நாகங்களுக்கெல்லாம் தலைவன் நாகராஜனும் நாககண்ணி நாகலோகம் தன்னை
கவனமா கேட்கணும். சரி, சகலமான வசதி வாய்ப்பு இருக்கிறது. நயன பாஷைன்னு ஒண்ணு. அது என்ன பாஷை? அது என்ன பாஷை? தமிழ் மக்களுக்கு தமிழ் மொழி. சரி, ஆங்கிலக்காரருக்கு ஆங்கில மொழி. ஆங்கில மொழி மலையாளம். கேரளாவுக்கு மலையாளம். மலையாளம் கேரளா. மலையாள மொழி. ஆந்திரா ஆந்திர மொழி. ஆந்திரம் கன்னட மொழி. ஆந்திர தெலுங்கு கன்னட கன்னடா. அது மாதிரி பாம்பு இனங்களுக்கு ஒரு மொழி உண்டு. அது என்ன மொழி? அதுதான் நயன மொழிங்கிறது. நயன பாஷை. நயன மொழி பாஷைங்கிறது அதுக்குள்ள பாது பவுசு மண்ணு மனம் சொத்து சுகம் வசு வாய்ப்புலாம் இருக்கு. பிள்ளையிலேயே சுவாமின்னா நாகரன் இருக்காரு. நமக்கு பின்னாலே நாகலோகத்தை தலைமை தாங்கி அரசு நடாத்தி செல்வதற்கு ஒரு பிள்ளை இல்லையே. அமையா கொஞ்சம் விளையாடின ஒரு பிள்ளை குழந்தை இல்லையே. அமையா பிள்ளை இல்லாத பாவியாக இருக்க வேண்டுமா சுவாமி? அமையா மழலை இல்லாத பாவியாக இருக்க வேண்டுமா சுவாமி? அமையா பிள்ளை இல்லா கவலை Hare
அன்னதானம் துன்னதானம் பூதானம் கோதான வஸ்திரதானம் அமைக்க வேண்டிய கர்மங்களை செய்தவரகும் சுவாமி இதுவரைக்கு நமக்கு பிள்ளை இல்லாமல் போனது அவைய மனைவியா ஆகிய ஆமோ மன்னரிடத்தே மனமுருது சொல்லும் போது சுவாமி கவலைப்படாதே நாகவேணி அம்மா கவலைப்படாதம்மா எவ்வளவோ தர்மங்களை செய்தவரகும் சரி நம்ம தலைவலியில் இப்படி பிள்ளை இல்லாம போட்டே ஆமா அதனாலே என்ன ஆண்டவனை நோக்கி அருந்தம் இருந்து சரி அந்த ஆண்டவன் அருளானாவது ஒரு குழந்தை கிடைக்காதா ஆகவே ஆண்டவனை நோக்கி தமிழ் செய்து வருவராக சொல்லி அமையா இடத்தில் வழியெழுப்பி அமையா தவதுக்குரிய பொருள் அனைத்தும் எடுத்துக் கொண்டு நாகராஜன் தவதுக்குரிய பொருளை எடுத்து ஏழு அமிர்த கலசங்களில் கொண்டு வர அமையா 7 அமிர்த கலசம் தவதுக்குரிய பொருள் அனைத்தும் எடுத்துக் கொண்டு சரி 7 அமிர்த கலசத்தோடு வருகிறார் 7 அமிர்த கலசத்தோடு வந்து அமையா இங்கு வருகிறார் தெரியுமா எங்க ஒரே எண்ணம். அதாவது 5 எழுத்தை நெஞ்சிலே பதித்து ஆண்டவனை தொழுது சரி வணங்கிடும் போது நாகராஜன் இறைவனை நினைத்து கூறுகிறார். என்ன கூறிய பெருமானே எனக்கு பிள்ளை வேண்டும் என்று பெருந்தவம்
திருமணம் செய்கிறேன். அதாவது எனக்கு என் மனதை கற்பத்திலேதான் குழந்தை பிறக்க வேண்டும். என்னுடைய பேராசை என் மனதை பட்டம் மாறணும், இறுதிப்பட்ட மாறணும். என் மனதில் கருவிலே உருவாகி பிறந்திட வேண்டும் எனக்கு குழந்தை. ஒருவேளை என் மனதில் கிரகாச்சாரப்படி கருவில் உருவாகாது என்ற வரலாறு இருந்தால் இறைவா எம்பெருமானே உம்மை இறப்பாகத்தில் இருக்கின்றாரே பார்வதி, அந்த பார்வதி தேவியே எனக்கு பிள்ளையாக பிறக்கும்படி அருள் புரிய வேண்டும். இதுதான் ஒரே எண்ணம், ஒரே புத்தி, ஒரே பக்தி, ஒரே பிடிவாதம். பொறிச்ச பொடிய விடக்கூடாது, கண்டிப்பா பதிச்சுடுவோம். கூட மறந்துருக்கு நம்ம அம்மா கிடையாது. நம்ம அம்மா இருக்காரே, மனது ஒன்றுபட்டு அவரை உறுதியாக நினைத்து உள்ளத்தில் அகலாது இருப்பவையானால் நமக்கு கண்டிப்பா அந்த அம்மா இறங்கித்தான் ஆகணும். அவையா ஏன்னா ஒரே பக்திங்கிறது. நம்ம பக்தி தவம் பண்ணும் போது மற்ற எண்ணமே நடத்தாது. என் மனதில் கற்பத்தில் கருவில் உருவாகாது இந்த வரலாறு இருக்குமானால் இறப்பாகத்தில் இருக்கின்ற ஈஸ்வரையே எனக்கு பிள்ளையாக கிடைக்கும்படி அருள் புரிய வேண்டும் தேவதேவா என்று எழுச்சி மிகுந்த மகிழ்ச்சியோடு ஒருவாரிடம் வில்லுப்பட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கைவி பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐந்து, ஆறு, 7, 8, 9, 10, 11, 12 வருஷம் தவசிருக்கார். இந்த நாகராஜனுடைய பிடிவாதம் சரி, நாகராஜனுடைய பக்தி, இவன் தவத்தின் வளர்ச்சி 7 கைலாசத்தை வந்து இறைவன் உள்ளத்திலே மகிழ்ச்சி அடைய வைத்தது. அப்ப யாரெல்லாம் இருக்கா? பார்வதி, பரமேஸ்வரன், அடியார்கள், தேவர்கள், நாரதர், சித்ராகுப்தரையினார் எல்லாரும் கைலாசத்துல தேவகூப்தர் நடந்துகிட்டு இப்படி எல்லாரும் கூட்டமா அப்படி இருக்கும் போது நாகராஜனுடைய வரலாற்றை நினைத்து அவர் தவறு செய்கிற விவரத்தை நினைத்து பகவான் ஜெயித்து விட்டார். தனிமையிலே சிரித்தால் பார்வதியை பார்த்து அப்படி தனிமையை சிரித்த உடனே பார்வதிக்கு கோபம். என்ன ஏன் சிரித்தீர் என்னை பார்த்து? நாம எல்லாம் நம்ம எல்லோரும் தேவரகத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி பேசும்போது ஏன் சிரித்து என்னை பார்த்து தனிமையை சிரிப்பதன் என்ன என்ன பார்வதி, நான் சிரித்த சிரிப்பிலே தெரியாதும் தவறு இல்லையம்மா. ஒரு பாம்பு இனம் நாகராஜன் அவன் மனதில் கற்பத்தில் பிள்ளை வேணுமா? அவன் 12 வருஷம் தோற்றிருக்காரு. அவன் மனதில் கற்பத்தில் கனவில் உருவாகாது என்ற வரலாறு இருந்தால் பார்வதியே எனக்கு பிள்ளையாக கிடைக்க வேண்டும் என்று தவம் இருக்காமா? ஒரு பாம்பு இனம் பார்வதியே பிள்ளையாக கிடைக்கும் ஆசைப்படுதே அப்படின்னு நினைத்தேன், சிரித்தேன். இந்த பூர்வத்தில் பிறந்து பிறந்து பட்டமானு கொஞ்சம் என்னம்மா அரியரசனுக்கு மகளாக பிறந்து நான் பட்ட அவரனை கொஞ்சம் நெஞ்சமா மலையரசனுக்கு மகளாக பிறந்து நான் பட்டமானு கொஞ்சம் நெஞ்சமா கட்டனுக்கு பிள்ளையா பிறந்து பட்ட சங்கடங்கள் கொஞ்சம் நெஞ்சமா பாண்டியனுக்கு மகளாக பிறந்து பட்டமானு கொஞ்சம் நெஞ்சமா. சரி வேண்டாமையா இந்த பூலோகத்தில் பிறவே எனக்கு வேண்டாம். அந்த பூலோக பிறப்பே வேண்டாம். உம்மை விட்டு புரிந்து போகும் சம்மதம் எனக்கு இல்லை. 2 பேருக்கும் முடிவாக வருது. சித்ராகுப்தர் பார்த்தார். அம்மா பார்வதி, நீங்கள் 13 பிறவி பிறக்கணும்னு உங்க தலையில் எழுதிருக்கு. பார்வதி, நீ 13 பிறவி பிறக்கணும் விதி இருக்கு, நீ பிறந்துதான் ஆகணும். அப்ப 13 பிறவி எப்படி? மலையரச மகள் 1, அரியரச மகள் 1, பாண்டியன் மகள் 1, தச்சன் மகள் தாக்காகிய 1, தக்கன் மகள் 5 பறவை பறக்க தச்சன் வேற தக்கன் வேற 8 பிறவி பிறந்துதான் ஆகணும். 8 5 13 சேர்ந்து 8 பிறவி பிறந்துதான் ஆகணும். ஆனா 8
சரி ஒருத்தி வடகாசி அம்மனாக பிறந்து மக்களுக்கு வாழ்வழைக்கும் பெண்ணாக நீ பிறக்க வேண்டும். அப்ப அந்த அம்மா சொல்லுவா, அப்படி பிறந்தா நான் கன்னி பெண்ணாக பெண் வடிவ தெய்வமாக ஆகணும். ஆமா, இத்தனை பிறகு ரொம்ப தேடி ஒரு பிறந்து வளர்ந்து கல்யாணத்துக்கு காத்திருக்கும் முன்னா இருக்கக்கூடாது. அந்த காலம்ல வேண்டாம், நான் தெய்வ வடிவமாக இருக்கணும், தெய்வ பதவியாக இருக்கணும். அம்மா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வழிக்க நீ வடகாசி அம்மனாக பிறக்க வேண்டும் என்பதாக சொல்லவும் பார்க்கும் போது நாகராஜன் உயர்ந்த தமங்கீடு கொண்டிருக்கின்றான். நாகராஜனை அழைத்து பிள்ளைவரன் தந்தையை சொல்வதற்குள்ளே அவன் குழந்தை சப்தம் கேட்டு முடிக்கட்டுமே என்று 7 சக்தி அம்சத்தை சரி 7 சக்தி அம்சம் கொண்டு வந்து 7 அமுதகத்தையும் வழங்கினார். 7 பெண் குழந்தைகளாக படைக்கிறார். அப்படி 7 பெண் குழந்தைகளாக படை செய்து அந்த குழந்தை சத்தம் காதே கேட்கவும் குழந்தை சத்தம் காதே ஒரே ஒரு குழந்தைக்கு ஆசைப்பட்டேன். 7 பெண் குழந்தை பாடுகிறார். அதாவது நாகர்களுக்கு பிறக்க வேண்டிய பிள்ளை நாகமாத்தான் இருக்கணும். இது குழந்தை அந்தமாக இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஆதி பராசக்தியே நமக்கு பிள்ளையாக தோன்றி இருக்கிறார். இந்த 7 சக்தி அம்சமும் 7 பெண் குழந்தை. சரி 8வது சக்தி தான் வடக்கு வாசல் அக்கினியில பிறக்க வந்த இந்த அம்மா தான் வடகாசி அம்மா. வடக்கு வாசல் ஆகவே அம்மன் பிறக்க போறா. 7 பேர் பிறந்தாச்சு. வில்லுப்பட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கை பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.